அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். 24/2/24 அன்று மாசி பௌர்ணமி. மாசி பௌர்ணமி அன்று அம்மனை வழிபட்டால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் அம்மனை வழிபடும் பொழுது இந்த 7 வரி மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் 1000 திருநாமங்கள் சொன்ன பலன் கிடைக்குமாம். கைமேல் பலன் கிடைக்கும், உங்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த 7 வரி மந்திரத்தை எப்படி உச்சரித்து வணங்கலாம் என்பதை பார்க்கலாம். மாசி பௌர்ணமி அன்று சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க பூக்களால் அலங்கரித்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பழத்தை 2 வாழைப்பழங்களை கூட நிவேதனமாக படைத்து முதலில் விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் வணங்கி 7 முறை இந்த மந்திரத்தை கூறி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். கைமேல் பலன் கிடைக்கும், உங்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வணங்கி இந்த 7 வரி மந்திரத்தை கூறியும் வழிபடலாம். உங்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேற அருள் புரிவாள் அம்மன். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ண முடியாதவங்க, நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரித்து அம்மனை வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். அம்மனை வழிபடும் பொழுது கூற வேண்டிய 7 வரி மந்திரம் என்னன்னா: ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைக்கிய ரூபிண்யை நமஹா, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைக்கிய ரூபிண்யை நமஹா, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைக்கிய ரூபிண்யை நமஹா, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியக்கிய ரூபிண்யை நமஹா, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையை நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியக்கிய ரூபிண்யை நமஹா, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சமாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைக்கிய ரூபிண்யை நமஹா, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமஹா,
ஓம் ஸ்ரீ வசுதாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹா. ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமலா கோடி சேவிதாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சிவசக்தியக்கிய ரூபின்யை நமஹா. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.